வெல்கம் டு கியூட் மாம்ஸ் ரெசிபி. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து போன வாரத்தோட தொடர்ச்சி தான், பார்ட் 2ன்னு சொல்லலாம். இதுலேயும் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிள்ளைங்க வந்து வீட்டில் வந்து எக்ஸாமுக்காக படிச்சிட்ருக்காங்க, பப்ளிக்காக. அதனால தான் தொடர்ந்து வீடியோ போட முடியல. இன்ஷா அல்லாஹ் நோம்பில் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்களும் என் பிள்ளைங்களுக்கு நிறைய துவா செய்யுங்க, எங்கள் குடும்பத்துக்கும் துவா செய்யுங்க. நானும் எல்லாருக்காக துவா செய்கிறேன். இந்த வீடியோவோட எண்ட்லேயும் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருமே நிறைய அமல்கள் செஞ்சு இந்த நோம்போட பலனை முழுமையாக அடையணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரோஸ் சிரப் தான். இதில் வந்து கெமிக்கல் கலர் எதுவும் சேர்க்காமல் எப்படி ரோஸ் சிரப் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 35 பூ மாதிரி நான் எடுத்திருக்கேன். இதிலேருந்து இதழ்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக பிச்சுட்டு பூச்சி புழு ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மருந்து ஏதாவது தெளிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1.5 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த சுகருக்கு பதிலாக நீங்கள் வந்து கற்கண்டு இருக்கு இல்லையா, அதை கூட எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இன்னும் ஆர்கானிக்காக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கற்கண்டு சேர்த்து கூட செய்யலாம். சர்க்கரை சேர்த்தும் செய்யலாம், ஆனால் அது வந்து ரோஸ் கலராக இருக்காது, கலர் மாறிடும். அதுக்காக தான் நான் வந்து கற்கண்டு சேர்க்க சொல்கிறேன். இப்போ தண்ணி நல்லா சீனி கரைஞ்சிருச்சு. ஒரு சின்ன பீட்ரூட்டை இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு சின்னதாக துருவிட சேர்த்துருக்கேன். இது வந்து கலருக்காக. இதில் வந்து கலர் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி பீட்ரூட் சேர்த்திங்கன்னா உடம்புக்கும் ஹெல்தி, அதே நேரத்தில் நல்ல கலராகவும் இருக்கும். இது ஒரு நல்ல கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் வந்து அந்த ரோஜாப்பூ இதழ்களை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் வேறு ஏதாவது ரோஸ் எடுத்திங்கன்னா அதில் வந்து அந்த எசன்ஸ் இருக்காது, அந்த வாசனை இருக்காது. இது வந்து இந்த ரோஸை வந்து நீங்கள் மோந்து பார்த்தாலே அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி பன்னீர் ரோஸாக எடுத்துக்கோங்க. இதுலேயே நான் வந்து எசன்ஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரோஸோட எசன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வீட்டிலே தான் அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அந்த எசன்ஸ் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நல்ல ரோஸோட எசன்ஸ் பூரா இறங்கிடுச்சு. இதில் நீங்கள் தேவைப்பட்டால் ரோஸ் எசன்ஸும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி வடிதட்டு வச்சு வடிகட்டி வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படியே கெட்டு போகாமல் தான் இருக்கும். இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து இருக்கிற எசன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது. சூப்பராக வீட்டிலே ஒரு ஆர்கானிக்கான ரோஸ் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதை கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் நான் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ இதுலேருந்து நம்ம வந்து ரோஸ் மில்க் ரெடி பண்ணி குடித்து பார்த்துடலாம். திக்கான பாலாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரோஸ் மில்க் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நான் இதை வந்து சுகர் ஆட் பண்ணாமல் பனங்கல்கண்டு இருக்குல்ல, அதை வந்து பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் சப்ஜா வேறு, பாதாம் பிசின் எல்லாமே சேர்த்துட்டு குடித்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நோம்பில். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே. அவ்வளோதான், நம்ம ஈஸியாக ரெடி பண்ண ரோஸ் மில்க் சிரப்பு இப்போ எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துடலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். 3/4 கிலோ பூண்டுக்கு 1/2 கிலோ இஞ்சி சேர்த்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் ஒன்றா கலந்து வரும். இதை வந்து நான் வந்து க்ரஷ் மோடில் தான் கொடுத்து அரைக்க போகிறேன். நல்ல போட்டு மையாக அரைச்சிட்டா இஞ்சி பூண்டு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, தண்ணி விட்டுரும் சீக்கிரமாக. நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா தண்ணி விடாது. அது மட்டும் இல்லை, தண்ணி விட்டு அரைக்காமல் எண்ணெய் சேர்த்து, நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும்.
சின்ன ஜாரில் நான் அரைக்கிறதுக்கு காரணம் வந்து சீக்கிரமாக அரைப்படும், அதே சமயத்தில் நல்லா ஈவனாக அரையும். 1, 2 முழுசாக இல்லாமல் நல்லா ஈவனாக அரைஞ்சி வரும். அதுக்காக தான் நான் சின்ன ஜாரை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு 4 பேட்சாக நான் போட்டு அரைச்சிக்க போகிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து அரைச்சி வச்சிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். க்ரஷ் மோடு கொடுங்க. எப்போதுமே நல்ல ஸ்பீடில் வச்சு அரைக்காதீங்க. க்ரஷ் மோடு கொடுத்து அரைச்சிங்க அப்படின்னா ஈவனாக அரைஞ்சி வந்துடும். இப்போ நான் அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். இதை வந்து நான் 2 டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஒன்று ஃப்ரீசர்லேயும் ஒன்று ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் வைக்கிறத வந்து நீங்கள் ஐஸ் க்யூப் ட்ரேயில் கூட ஊற்றி க்யூபாக செட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி கூட செஞ்சு வச்சுக்கலாம். இதை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறது புதினா மல்லி. இது வந்து நிறைய வீடுகளில் பெரிய பிரச்சனையாக இருக்கும். புதினா மல்லியை வந்து நம்ம அடிக்கடி வாங்க முடியாது. நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா எப்படி ஸ்டோர் பண்ணாலும் அது அழுகி போயிடுது அப்படின்னு நிறைய பேர் புலம்புவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கடைகளில் வந்து புதினா மல்லி வந்து காயாமல் இருக்கிறதுக்காக தண்ணி தெளித்து வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம தண்ணியோடு வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம பாக்ஸில் போட்டு வச்சாலும் அது அழுகி போயிடும். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் ஒரு 2, 3 இலைகள் காஞ்சி வதங்கி போயிருக்கு பாருங்கள், அதோடு ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே நமக்கு வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம 15 நாள் கழித்து எடுத்தாலும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கீழே ஒரு டிஷ்யூ பேப்பரை நல்லா மொத்தமாக மடித்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி மொத்தமாக மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பரை வந்து மடித்து போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே இந்த டிஷ்யூ பேப்பர் மேலே இருக்கிற தண்ணியையும் இந்த மேலே இருக்கிற தண்ணி டிஷ்யூ பேப்பர் வந்து உறிஞ்சி எடுத்துரும். அதே மாதிரி கீழே இருக்கிறதையும் கீழே உள்ள டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சி எடுத்துரும். அப்போ நமக்கு வந்து இலைகள் வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கவனமாக வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஒரு கிளாத்தில் போட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி நல்லா ஆஞ்சி வச்சுருங்க. இந்த ஒரு கெட்டுப்போன புதினா மல்லி இலைகள் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான இலைகளை வாங்கி வைக்கணும். எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சா தான் கடைசி வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் காஞ்சி போனதை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அது ஒரு நாள்லேயே அது வந்து கெட்டு போயிடும். இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் 15 நாள் ஆனாலும் இதே மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த பாக்ஸை பற்றி நம்ம அவசியமாக தெரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொரு வீட்லேயும் அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு பொருள்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இந்த பாக்ஸோட அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள் 6 பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் உள்ளார இருக்கிற பாக்ஸுக்கும் வெளியில் இருக்கிற அந்த பாக்ஸுக்கும் இடையில ஒரு 1/2 இன்ச்சு கேப் இருக்கும். நம்ம பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறேன். 1/2 இன்ச்சு கேப் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, அந்த மேலே இருக்கிற தண்ணி பூரா கீழே வந்து வடிஞ்சிரும். உங்களுக்கு வந்து அந்த இலைகள்லையோ காய்கறிலையோ இருக்காது. அப்போ வந்து காய்கறி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி இந்த பாக்ஸை வந்து செஞ்சுருக்காங்க. நான் வந்து மசால் வடை அடிக்கடி செய்வேன் நோம்பில். அதனால் அதுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இதில் இருக்குது பாருங்கள். நம்ம ஒன்றொன்றையும் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு டைம் இருக்காது. நோம்புன்னு திறக்கிற நேரத்தில் ரொம்ப அவசரமாக நம்ம செஞ்சிட்ருப்போம். அப்போ வந்து இந்த பாக்ஸை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் வந்து பச்சை மிளகா இருக்குது பாருங்கள். இந்த பச்சை மிளகாவை வந்து நான் காம்போடு தான் வைப்பேன். ரொம்ப நாளைக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நிறைய பேர் காம்பை எடுத்துகிட்டு தான் வைப்பாங்க. நான் காம்போடு வச்சுருந்து நான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாதியை கிள்ளிட்டு கூட வச்சுக்கலாம். நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். எனக்கு பாக்ஸ் பெருசாக இருக்கிறதுனால நான் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இதில் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களும் ஒரே இதில் இருக்குது பாருங்கள். நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த ஒரு பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. இது மேலேயுமே நான் ஒரு சேஃப்டிக்காக ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு தான் நான் வச்சுருக்கேன். இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்ததாக நான் வந்து சின்ன வெங்காயமும் உரித்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 நாளைக்கு உள்ளதை மட்டும் உரித்து வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டோர் பண்ணக்கூடாது. இதில் இருக்கிற காரத்தன்மை போயிடும். அப்பப்போ தான் உரிக்கணும். இருந்தாலும் நம்ம நோம்பு நேரத்தில் திறக்கிற நேரத்தில் ஒரே டென்ஷனாக இருக்கும்ல, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உரித்து வச்சுருக்கேன். இதையும் டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக ஒரு சிக்கன் கிரேவி ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். போன தடவை வீடியோவில் ஒரு கரம் மசாலா அரைச்சி காமிச்சேன் இல்லையா, அதை தான் போட்டு இன்றைக்கி நான் அந்த கிரேவி செய்ய போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சட்டியில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நோம்புக்கு இன்னும் ஒரு 2-3 நாள் தான் இருக்குது. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது இன்ஷால்லா நோம்பு நெருங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம்.
அது எல்லாத்தையுமே வீடியோவாக உங்களுக்கு கொடுக்கணுன்னு தான் ஆசை. ஆனால் டைம் இல்லாத காரணத்தினால நான் உங்களுக்கு கொஞ்சமாக தான் காமிச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இது நல்லாவே வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த மிளகு ஜீரகம் ஃபில் பண்ணி வைக்கிறது, அதே மாதிரி மிளகு ஜீரக பொடி அரைச்சி வச்சுக்கிறது, கரம் மசாலா, இந்த மாதிரி நிறைய மசாலா வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நீங்கள் நோன்புக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து நோன்பு வச்சுட்டு அதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஒரு மாதிரி கலையாக இருக்கும்ல. நோன்பு திறந்தோடனேயும் செய்ய முடியாது, நோன்பை வச்சுட்டும் செய்ய முடியாது. நமக்கு வந்து ஓதுறது தொழுகிறது தான் இதில் வந்து அதிகமாக நம்ம கவனத்தில் எடுத்துக்கணுமே ஒழிய சமையல் கட்டிலே நமக்கு நேரத்தை போக்கக்கூடாது. அதுக்கு தான் எல்லாம் எந்தெந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னேற்பாடுகள் செஞ்சு வச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதோட நம்ம அரைச்சி வச்ச கறி மசாலா தூள் இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வேறு எந்த மசாலாவும் நான் இதில் ஆட் பண்ணல. இது ஒன்றே போதும், நமக்கு நல்ல மணமாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுடலாம் மசாலாவோட வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிறது, கஸ்டர்டு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிறது, புளி பேஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏற்கனவே. அதெல்லாம் வந்து நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை எல்லாத்தையும் போட்டு உங்களை சளிப்படையக்கூடாது அப்படின்னு தான் நான் அதெல்லாம் போடலை. இதில் ஒரு 1/4 கிலோ சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி சேர்த்துக்கிறேன், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு. இந்த மாதிரி சகருக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரசம் சாதம், அந்த மாதிரி பருப்பு குழம்பு இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மசாலாவை வந்து நீங்கள் மட்டன், பீஃப் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சப்ஜா வேற வாங்கி அதை ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சுக்கலாம். பாதாம் பிசினை வந்து பொடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மறந்துட்டா கூட கொஞ்சம் எடுத்து போட்டோம்னா சீக்கிரமாக அது ஊறிடும். ஏன்னா அது ஊறுறதுக்கு தான் ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் நான் வந்து அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு தான் ஆசை. நான் வீடியோட லெங்த் ரொம்ப பெருசாக போகுது அப்படிங்கிறதுனால தான் நான் இதெல்லாம் வாயால் சொல்லிகிட்ருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து உணவுகளை சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அந்த நோன்பு நேரத்தில் நம்மளோட வயிறு எப்போ என்ன பண்ணுன்னே நமக்கு தெரியாது. அந்த முழுசாக நம்ம அந்த 30 நோன்பும் நம்ம வைக்கணும். அதனால் எந்த அளவுக்கு நம்ம சேஃப்டியாக நம்மளுடைய உடம்பை பார்த்துக்கணுமோ அந்தளவுக்கு கவனமாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. அது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுருது. நான் நிறைய தடவை அது மாதிரி பார்த்துருக்கேன். நான் அதிகமாக அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டேன், அப்பப்போ தான் யூஸ் பண்ணுவேன். அதிகமாக நான் வந்து சுடுறது வந்து மசால் வடை, பஜ்ஜி இந்த மாதிரி தான். ஒவ்வொரு மசாலா வெரைட்டியெல்லாம் வந்து நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட முழு கவனமும் நோம்போட அமல்களில் செய்ய முடியும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.